ஒரு ராஜரிக அழைப்பு, நினையாத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு, கடினமான இடத்திலிருந்து ஒரு அழைப்பு, மறக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு அழைப்பு இந்த மாதம் உங்களை தேடி வரும். தள்ளப்பட்ட இடத்திலிருந்து ஒரு அழைப்பு இந்த மாதம் உங்களை தேடி வரும். ஒதுக்கின அந்த இடத்திலிருந்து இந்த மாதம் ஒரு அழைப்பு தேடி வரும். நீங்கள் இருக்கிற கடைகோடிக்கு அந்த அழைப்பு உங்களை தேடி வந்து நீங்கள் ராஜாக்களோட உட்காரும்படி அந்த அழைப்பு உங்களை நடத்த போகிறது. ஓ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்கு இந்த மாதம் ஆகாது என்று தள்ளின உங்களை ஒரு அழைப்பு தேடி வரப்போகிறது. இதோ நீ அழைக்கப்படுவாய், இதோ நீ அழைக்கப்படுவாய். தள்ளின இடத்திலே அழைக்கப்படுவாய், வேண்டாம் என்று உதறின இடத்திலே அழைக்கப்படுவாய். நீ ஏற்கனவே இருந்த அந்த அழைப்பு அல்ல, அதைவிட மேலான ஒரு இடத்திலே ஒரு அழைப்பு உனக்கு வரும். அந்த அழைப்பு இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய். Thank you Jesus. மேபி பசேத்திக் வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் பயந்து, தன்னுடைய உயிருக்கு பயந்து, யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக, யாரோ ஒருவருடைய மனதிலே ஏற்பட்ட காரியங்களுக்காக அவர்கள் பயந்தது நிமித்தமாய் எந்த விதத்திலும் காரணமே இல்லாத ஒரு நபர் அந்த தேசத்தினுடைய கடைகோடிக்கு கடந்து போனான். உயிர் மட்டும் பிழைச்சா போதும்னு ஓடி போயிட்டான். இதுக்கு மேல இருக்க முடியாது. ஆனா அந்த தவறுக்கு அந்த மனுஷன் காரணமே இல்லை. அந்த தவறு அந்த மனுஷனுடையது அல்ல. ஆனா யாரோ ஒருத்தருடைய சூழ்நிலை நிமித்தமாய் இந்த மனுஷன் பாதிக்கப்பட்டுட்டான். ஆனா திடீரென்று ஒரு நாள் ராஜ அரண்மனையிலிருந்து, தாவீதினிடத்திலிருந்து, அந்த மேவிபசேத்து எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து ராஜ அரண்மனைக்கு வரும்படியாய் ஒரு அழைப்பை பெற்றது போல காரணம் இல்லாத காயத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. நான் இதுக்கு காரணமே இல்லையே, ஆனா நான் ஏன் இந்த தண்டனையை அனுபவிக்கணும்? நான் சும்மா தானே இருந்தேன், நான் எந்த விதத்திலையும் அதற்கு காரணம் இல்லை. ஆனா என்ன தேடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் ஆளானேனே. ஐயோ, ஒவ்வொரு நாளும் மனம் வருந்தி கொண்டிருந்த அந்த மனுஷனை கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உன் வம்சத்திலே உன்னை மட்டும் நான் உயிரோட வைக்கணும்னு நான் நினைச்சேன். நீ மட்டும் 2 கால்களோடு இருந்திருந்தா, நீ மட்டும் சுகமா இருந்திருந்தா, அன்னைக்கு அவங்க மட்டும் உன்னை கீழே விழலன்னா நீ இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்ட. அதனால உன் உயிரை காப்பாற்றுவதற்காக தான் கர்த்தர் தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் அவன் ஏமாற்றினது அந்த மனுஷன், அந்த மனுஷி. கர்த்தர் சொல்றார், இல்ல, நான் தான் உன்னை அப்படி நடத்தின. உங்க உயிரை ஏதோ உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலை நன்மைக்கு அப்படின்றது இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த அவமானம் நல்லது, இந்த பழி சொல் நல்லது, இந்த உதாசீனம் நல்லது, இந்த வெறுக்கப்பட்டது நல்லதுங்கிறத தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாள் உணர பண்ணுவார். அன்றைக்கு நீ ராஜாவினிடத்தில் அழைக்கப்படுவாய்.